friends, welcome to Samria channel. காமெடிங்கிற பேர்ல ஒருத்தரை காயப்படுத்துறதோ இல்ல பாடி ஷேம் பண்றதோ இல்ல டிஸ்ரெஸ்பெக்டா பேசுறதோ எல்லாமே தப்பு தான். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் குக் வித் கோமாளி இப்போ சீசன் 6 ஆரம்பமாயி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பாத்தீங்கன்னா சில கோமாளிஸ் தெரிஞ்சோ தெரியாமலோ கண்டஸ்டன்ட்டை காமெடிங்கிற பேர்ல மரியாதை இல்லாம பேசுறதோ இல்ல அவங்கள பாடி ஷேம் பண்றதோ பண்ணாங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற சில சம்பவங்கள் என்னடா டக்குனு இவர் இப்படி பேசிட்டாரே அப்படின்னு நம்மளுக்கு தோணிருக்கோம் நிறைய இடங்கள்ல. அந்த விஷயங்களை தான் நான் இந்த வீடியோல கவர் பண்ண போறேன். அது என்னென்ன சம்பவம், யார் யாரும் அதை பண்ணா அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துருவோமா? இதுல முதல் சம்பவத்தை செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம புகழ் தான். இவ்வளோ சீனியர் கோமாளியா இருந்துட்டு கண்டஸ்டன்டான சௌந்தர்யா கிட்ட பாடி ஷேம் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த பேசினாரு புகழ். அதாவது தன்னை பத்தி அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் பொழுது தன்னாலாம் சமைப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு புகழ் கேட்பாரு, நீ சமைச்சு மத்தவங்களுக்கு கொடுப்பியா இல்ல நீயே உட்காந்து சாப்பிட்டுடுவியா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாரு. பெரிய காமெடி இல்ல இது. இந்த கேள்வி சௌந்தர்யாவை பாடி ஷேம் பண்ற மாதிரி தான் இருந்தது. இந்த கேள்வியை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சௌந்தர்யா உடனே கேள்வியை ப்ராசஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தான் நான் சமைச்சு முதல்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்க இருந்து அந்த கண்டென்ட்டை அப்படியே ஃபன்னியா எடுத்துட்டு போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல புகழ் கொஞ்சம் அந்த மாதிரியான பேச்சுக்களை அவாய்ட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கமெண்ட்டை இவ்வளோ கேமராஸ் முன்னாடி வாங்கும் பொழுது கொஞ்சம் சங்கோஜமா தான் இருக்கும். இருந்தாலும் சௌந்தர்யா அதை ரொம்ப போல்டா ஃபேஸ் பண்ணாங்க. அடுத்த சம்பவம் செஞ்சவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புது கோமாளி டாலி தான். இவன் என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். அதாவது டாலியோட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்ற ஒரு நார்மலான கொஸ்டினை தான் கேட்டிருப்பாங்க. சுத்தி இருக்கவங்க எல்லாம் தெரியுமான்னு ஆச்சரியமா கேட்க ராமரை பார்த்து மட்டும் டாலி கேட்பாங்க, ஆமாண்டா தெரியும்டா அப்படின்னு வாங்க. என்னதான் இருந்தாலும் வயசுக்கு மரியாதை, சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல. காமெடி கண்டென்ட் பண்றேன்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சிரிப்பா வருது, வெறுப்பு தான் வருது. சரி இந்த பிள்ளை தெரியாம பேசுது, இதை மாத்திக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ரக்ஷன் திரும்பவும் கேள்வி கேட்கிறாரு. அவர் அப்பயா சொல்றது, எப்படி சொன்ன சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு திரும்பவும் ரொம்ப அசால்ட்டா ஆமாண்டா அப்படின்றாங்க ராமரை பார்த்து. டாலிமா இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். மற்றபடி டாலியோட தமிழ் நார்மலா தமிழ் பேசுற பொண்ணுங்கலாம் எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசினாங்க. சுனிதா தமிழ் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா டாலியோட தமிழ் ரொம்ப கிளியராகவே இருந்தது. அடுத்த சம்பவம் செஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோமாளி குக் சௌந்தர்யா அவர்கள். எல்லாரும் ஒர்க் ஸ்டேஷன்ல சமைக்க ஆரம்பிச்சிடலாம்னு சொன்ன பிறகு சௌந்தர்யா அடுத்தவங்க ஒர்க் ஸ்டேஷன்ல போய் சுத்திட்டு இருப்பாங்க. அப்ப கஞ்சா கருப்பண்ணா இங்க வாமா நம்மளோட வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு சௌந்தர்யா தூரமா நின்னுட்டு அது வெந்துரும்டா அப்படின்றவாங்க. அவங்க அப்படி சொன்ன இடத்த ரீவைண்ட் பண்ணி திரும்பி பார்க்கும் பொழுது அது வெந்துரும்னா அப்படி சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஆனா கூட இருந்த மத்தவங்க எல்லாம் டா சொல்றியா அப்படின்னு கேட்கவும் அதை ஒரு கண்டென்ட்டா எடுத்துட்டு சௌந்தர்யாவும் ஒத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஐயோ சாரினா தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை பார்க்க சௌந்தர்யா தெரியாம செஞ்ச மாதிரி தெரியல, வேணும்ட்டே சொன்ன மாதிரி தான் இருந்தது. இந்த இடத்துல கஞ்சா கருப்பண்ணாவும் கொஞ்சம் லைட்டா ஹர்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் கேமராலாம் இருக்கவும் சிரிச்சுக்கிட்டே இருந்துருவாரு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா, யாரா நீ? அடுத்த சம்பவம் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கோமாளி குரேஷி அவர்கள். செஞ்ச ஃபுட்டை ஜட்ஜஸ்க்கு டிஸ்பிளே பண்ணும்பொழுது யாரெல்லாம் ஷபானாவோட ஒர்க் ஸ்டேஷனுக்கு வந்தது அப்படின்னு கேட்டப்போ குரேஷி பாத்தீங்கன்னா ஷரத், ரக்ஷன், புகழுக்கு சில அடைமொழிகள்ல அவங்களோட பேரை சேர்த்து சொல்லுவாரு. வாடா போடான்னு வார்த்தை தடிக்குது, அது நல்லது யாருக்கு? அந்த அடைமொழிகள் அவ்வளோ நல்லா இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சம் சபை நாகரிகம் கருதியாவது அவர் அந்த வார்த்தைகள் எல்லாம் அங்க யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். என்னதான் அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருந்தாலும் கேமரா முன்னாடி அந்த மாதிரி பேசுறதை தவிர்த்திருக்கலாம். அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் பொழுது நம்மளுக்கே கொஞ்சம் அச்சிச்சோ என்னையா இப்படி பேசுறாரு அப்படின்னு தான் தோணுச்சு. ரக்ஷனும் லைட்டா சிரிச்சுட்டே கோவப்பட்டிருப்பாரு. அதை நீங்க எல்லாம் கவனிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த 4 சம்பவங்கள் தான் என் கண்ணில் பட்டுச்சு. உங்களுக்கும் இந்த இடத்துல எல்லாம் அச்சிச்சோ என்னடா இப்படி பேசுறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் படிக்க ஆர்வமா இருக்கேன். ஃபன்னா பார்க்க தெரியலையேம்மா உனக்கு அப்படின்னு நீங்க என்ன திட்டினாலும் பரவாயில்ல. எனக்கு ஒரு ஆடியன்ஸா இந்த டிவில இந்த ப்ரோக்ராமை பார்க்கும்பொழுது இதெல்லாம் தப்புன்னு தோணுச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். என்ன மாதிரி யோசிக்கிற யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோல திரும்ப மீட் பண்ணலாமா? Till then it's bye from Jamima. Take care.